ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் எஃப்எஃப்கே கணேஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிஎஸ்ஓ ரேங்கில் தான். இது வந்து ஒரு மோசமான இது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிருப்பேன் நீங்களே பாருங்கள். நான் ஒரு நல்ல கேம் பிளே கொடுத்தேன். ஆனால் நீங்கள் டீம்மேட்ஸ் ஒழுங்காக இல்லாததுனால மேட்ச்சை போய் அடிக்க முடியாது போயிடுச்சு. இந்த மேட்ச் ஏன் அடிக்க முடியலன்னா, நம்ம ரித்திக் பையன் இருக்கான் பாருங்கள். இதில் இந்த ரித்திக் பையன் கொஞ்சம் ஆடாமல் சொதப்பிடுவான். ஒழுங்காக ஆட மாட்டான் இந்த மேட்ச்சில் ரித்திக் பையன். இந்த எம்ஆர் பையனும் ஒழுங்காக ஆட மாட்டான். நானும் இந்த ராயல் கேங் பையனும் அவன் கில்டு மேட்டு அவனும் நானும் மட்டும்தான் ஆடுவோம். இது பாருங்க, ஒன்று போட்டாச்சு பாருங்க. அதுக்குள்ளே ரிவ்யூ போட்டு விட்டானுங்க. இவன் வேறு நான் சுற்றுறதுக்குள்ளே வந்துடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செத்துடுவேன். பரவாயில்ல, ஒன்று அடிச்சிட்டோம், ஒரு கில்லு. ஆனால் இது நான் மட்டும் தான் அடிச்சிருப்பேன். 3 பேருமே அடிச்சிருக்க மாட்டானுங்க. இந்த 3 பேரும் நான் கூப்பிட்டு போனது என் தப்புன்னு நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ரேண்டம் டீம் மேட்ச் கூட்டு ஆடிடலாம். ஆனால் நம்ம கூப்பிட்டு போகிற டீம் மேட்ச் கூட நம்ம கூடவே இருக்கிறானுங்க பாருங்க, அடிக்கவே மாட்டானுங்க. இந்த பாருங்கள், ரித்திக் பையன் பாருங்கள் என்ன அடிச்சிருக்கான் பாருங்கள். கடைசியாக பாருங்களேன், கடைசியில் இருப்பான் மேட்ச் கடைசியில். நீங்களே பாருங்கள், நம்ம பிடிச்ச ஸ்கேர் நம்ம எடுத்தாச்சு. நம்ம தோழன் சொல்லலாம், நம்ம ஒரு இது சொல்லலாம், ஆயுதம். ஆயுதம் இந்த மாதிரி என்னோடய ஆயுதம் அதுதான் ஸ்கேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இவோ ட்ரை பண்ணேன், இவோ விழவே மாட்டேங்குது, காசு தான் கரியாகுது. என்கிட்ட ஒரு 4 ஈவோ இருக்குப்பா கைஸ். என்கிட்ட ஒரு 4 ஈவோ இருக்குது. பெரிய ப்ரோ பிளேயர்லாம் நான் ஒன்றும் கிடையாது. 1 டேப் மட்டும் அடிக்க தெரியாது. கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோவில் ஒன்று சொன்னேன். அவ்வளோதான். ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். இன்னும் அது மேட்ச்சில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எதுக்கு கேர் மியூசிக் வச்சுட்டு கஷ்டம் இல்லாட்ட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். தரமான எட்டு வந்துருக்கோம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே நம்மளை போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. மேலேருந்து ஒருத்தன் அடிக்கிறான், என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். டீம்மேட்ஸ் கோஆப்ரேஷன் இல்லை, அதுதான். தெய்வம் பாருங்கள், சவுத்த பாட்டி ஓடிட்டுருக்கான். நோபு குட்டி பச்சை பாட்டு, எம்ஆர் பச்சை பாட்டு. டேய் ஐயோ, இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது. மினி யூஸ் வச்சுட்ருக்கான். எல்லாம் ஸ்கேர் கேயா அப்படி வச்சுட்ருக்கான். இவன் மினி யூஸ் வச்சுட்ருக்கான். ப்ரோ பிளேயர் மாதிரி அப்படியே ஒரே அடியில் நாக் பண்ணுற மாதிரி. போடு, அடித்தானோடு, போட்டோடு, போடு, அடிச்சுட்டான். அவ்வளோதான். நம்ம தான் பயங்கரமான கேம் பிளே கொடுத்தான் பாருங்க கேஸ். அதுக்காக வச்சு லைக் போட்டு கேஸ். இதுதான் கேஸ், இந்த நம்ம கூடயே இருக்கிற டீம்மேட்ஸ் கூட்டே போகக்கூடாது. சொதப்புறானுங்க எல்லாம். அவனுங்களுக்கெல்லாம் மூடு வரும்போது தான் அடிக்கிறானுங்க, இல்லைனா ஏதாவது சொதப்பிட்டே இருக்கானுங்க. இந்த மேட்ச்சில் நான் யார் அடிப்பேன் எனக்கே தெரியல. இதோ கருப்பு ஓடிறான் பாருங்க. அவன் நாக் பண்ணான்றது குளோல் போட்டு தொலைச்சிடுவான் லூசிக் பையன். அந்த ராயல் கேங் பையனா நான் நல்லா ஆடுவான் பாருங்கள். ஒரே அடி ஹெட் ஷாட் தான் ஃபஸ்ட்டு. ராயல் கேங் பையன் 5 மேலே நல்லா ஆடுவான். நானும் இந்த ராயல் கேங் பையன் மட்டும்தான் ஒழுங்காக ஆடுவோமே. இது பாருங்கள், அவனே முடிச்சிடலாம். டேமேஜ் கொடுத்து அனுப்புவேன், அவன் கீழே எடுத்துருவான். பரவாயில்ல, ஓகே. ஆனால் அவன் நிறையலாம் கொடுக்கல, ஒரு 50 தான் கொடுத்துருவேன். இன்னும் ஒரே ஒருத்தன், அவனை போட்டால் முடிச்சிடும் மேட்ச்சு. ஆனால் இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவ்வளோதான், நம்ம ரித்திக் பையனே முடிச்சு விட்டான். ஆனால் ஒரே கிலோ மட்டும் தான் அடிச்சிருப்பான் பாருங்கள். கடைசி 1 கிலோ மட்டும் தான் அடிச்சிருப்பான். வேறு ஒன்றுமே அடிச்சிருக்க மாட்டான். மேட்ச் எண்டிங்கில் பாருங்கள். இந்த மேட்ச் போய் அடித்தோமா இல்லைன்னு மட்டும் பாருங்களேன். ரேண்டம் டீம் மேட்ச் கூட அடித்த வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இது வந்து என் கூடவே இருக்கிற டீம் மேட்ச் இவங்கெல்லாம் அவங்க கூட இருந்து பாருங்கள். யார் கூட போய் ஜெயிச்சிருக்கேன் பாருங்கள். அவங்க டீம் கோஆப்ரேஷன் எப்படி வருது பாருங்கள்.
ஒரு டீம் கோஆப்ரேஷன் இல்லை. அதுதான் பிரச்சனையே. அது போக போக செட் ஆகிடும். ஏன்னா FFK பிரசாந்த் ப்ரோ வந்து அது வந்து ஒரு ரொட்டீன், அது வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து எப்படி ரொட்டீனாக பண்ணுறது, கொஞ்சம் காசு இது எடிட்டிங்கெல்லாம் கொஞ்சம் வேலை, இந்த வாய்ஸ் ஓவரு, அதனால் கொஞ்சம் நம்ம இதுவாக இருக்குது. அவனுங்க அதாவது ஒன்று சொன்ன டைமுக்கு வரமாட்டேங்கிறானுங்க. நைட்லாம் வரமாட்டானுங்க அந்த பசங்க, சின்ன பசங்கனுங்கெல்லாம். அதனால தான் பிரச்சனைங்க. அந்த ஒரு க்ளோவில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி க்ளோவில் போட்டுருவேன். அப்புறம் நாக் ஆகிடுவான் பையன் ஜோனில். க்ளோவில் போட்டு ஜோனில் நாக் ஆகிடுவான் நம்ம பையன். சரி சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு MP5 3rd லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக ஏறலாமேன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாக இந்த பக்கம் ஏறுவேன். கரெக்டாக நம்ம இன்னும் பச்சை பாட்டு போயிட்டுருப்பான். அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாக் போட்டு விட்ருவேன். அவ்வளோதான், டபுள் டேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள். என் கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என் வாய்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். மறக்காமல் என் வாய்ஸை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா என் வாய்ஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. என் வாய்ஸ் பற்றி சொல்லுங்கள். என் வாய்ஸ் புரியுதா இல்லை தான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அதான் சொல்லுங்கள். இல்லை மீம்ஸ் வர மாதிரி வாய்ஸ் எதாவது போட்டுட்டேன். இந்த ரித்திக் ஒரு பச்சை பாட்டுங்க. ரித்திக் பையன் பாருங்களேன், செத்துக்கிட்டே இருப்பான் ரித்திக் பையன். இந்த MR பையன் வந்து நம்ம ஹெல்மெட்டு அவனும் பிரச்சனை கிடையாது, ஆனால் தெரிஞ்சவன் தான் பையன். ரித்திக் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், செத்துக்கிட்டே இருப்பான் ரித்திக் பையன். அதாவது FFK பிரசாந்த் டீம், FFK பிரசாந்த் அண்ணன் டீமில் வந்து நான் FFK பிரசாந்த் மாதிரி இந்த பேர் செத்தான் பாருங்க ரித்திக் பையன். நினச்சிருந்தா அவன் போட்டுக்கலாம். இப்போ நான் அவனை எப்படி போகிறேன் பாருங்கள். ஒரு தரமான அடி விழும். 1v3 நானே பண்ணுவேன். ஒன்று கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1v3 ரித்திக் பையன் செத்துட்டான், MR அந்த எல்லாருமே செத்துட்டான். நான் ஒருத்த மட்டும் தான் இருப்பேன். இன்னும் 2 பேர் 1v2 பண்ணிட்டேன்னா பாருங்கள். எப்படி 1v2 பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான், ஒன்று போடுங்க. அவ்வளோதாங்க, போடுங்க. லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். எப்படி சூப்பரா இந்த அடி 1v3 பண்ணியாச்சு. இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு நான் நிறைய வீடியோ போடுவேன். என்கிட்ட கலெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை, இருந்தாலும் இருக்கிறத வச்சு போடுறேன் இப்போதைக்கு. போக போக காசு சேர்க்க நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமாக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஸ்கேர் நல்லா அடிக்குது. இப்போ இந்த ரித்திக் பையன் அந்த ஸ்மோக் வேறு போட்டு விட்றான் நடுவில், ஸ்மோக் வர்டெக்ஸு. இந்த மாதிரி அடிச்சு விட்றோம் நம்மள இப்போ அப்படின்னு பார்த்தா நம்ம அடிச்சிருவோம். அவ்வளோதான், 2 பேரும் தவிச்சிருவானுங்க நம்மளை. வெறுப்பாயிடும். எவனா இந்த ஹெல்ப் பண்ணுவானான்னு ஏங்குவேன், ஆனால் எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். இந்த ராயல் கேங் முடிக்கிறான் நான் மட்டும் பாருங்கள். ஆனால் அந்த பையன் நல்லா டஃப் கொடுப்பான், பாவம் பையன். இந்த ராயல் கேங் பண்ண நல்லா டஃப் கொடுப்பான் பாருங்கள். 1v1 பண்ணுறானான்னு பாருங்கள். எனிமி ஆக்சுவலாக 1v1 பண்ண மாட்டான், அந்த பக்கம் போய் அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பச்சை பாட்டு பாருங்களேன், பாருங்கள். பொறுமையாக நின்று க்ளோவால் போட்டு அடிச்சிருக்கலாம். இப்போ அங்கேருந்து ஒரே அடி அடிப்பான் பாருங்கள். நெத்தியில் அடிக்கல, அதான் பொட்டுன்னு போட்டான், பொட்டுன்னு வந்துட்டான். கொஞ்சம் பொறுமையாக ஆடிடலாம். பி பேஷண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி
பொறுமையாக இருந்தால் முடிச்சிருக்கலாம். விடுங்க ஓகே. ஆனால் நல்லா ஆடுறான் பையன், ராயல் கேங் பையன் நல்லா ஆடுறான். அவன் யாருன்னு தெரியல, அதாவது அவன் கில்டுமேட். அவன் வந்து கில்டுமேட்டு, எம்ஆர் கில்டுமேட்டேன். எம்ஆர் கூட 2-3 வாட்டி ஆடிருக்கேன். ராயல் கேங் கூட தான் ஆடினதில்லை. அவன் நல்லா ஆடுறான் பையன். இவங்களாம் கில்டுமேட். ஆனால் ரித்திக் பையன் வந்து கில்டுமேட் கிடையாது. கில்டுமேட்டு பக்கத்தெருமேட்டு. இந்த ரித்திக் பையன் தான் எஃப்எஃப்கே தீபக் மாதிரி, நம்ம வந்து எஃப்எஃப்கே பிரசாந்த் மாதிரி. பிஆரில் பார்த்தது வந்து அவர் வந்து எஃப்எஃப்கே அவினாஷ். அவர் இடமே விட மாட்டேங்கிறானுங்க. அவர் எஃப்எஃப்கே சுற்றி வந்து அடிச்சிடுவானுங்க. மெடி சுற்றுக்கும் மொத்தமாக வந்து போட்டுருவானுங்க. இவனுங்க க்ளோவால் போட சொன்னால் சிஆர்எஸ் அவனை போட்டுருவானுங்க, வெறுப்பேற்றுவானுங்க. க்ளோவால் போட்டு ரிவைவ் பண்ண சொன்னால் அவனுக்கு உள்ளே ஏறி மொத்தத்தையும் போட்டுருவானுங்க. நான் க்ளோவால் போடுவேன், அதுக்கு